அனைவருக்கும் வணக்கம். நாம் யோக சாதன பயிற்சியிலே சித்தர் சொல்லிக் கொடுத்த விளக்கங்களின் அடிப்படையிலே நல்ல பல தரவுகளை பெற்று வருகிறோம். வாசி முதலாகிய பயிற்சிகளை செய்பவர்கள் பூர்வ மத்தியம் என்கிற சுழுமுனையை பற்றி அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. இது பற்றி நாம் எண்ணற்ற பதிவுகளிலே பேசியிருந்தாலும் விவேக் என்கிற தம்பி சுழுமுனை திறக்கும் போது என்ன அடையாளங்கள் ஏற்படும் என்பதை பற்றி விளக்கமாக பதிவிடுங்கள் என்று கேட்டிருந்தார். இது பற்றி நாம் ஏற்கனவே பதிவுகளிலே சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் மீண்டும் இது பற்றிய விளக்கத்தை தம்பி விவேக் கேட்டிருந்த காரணத்தால் எல்லோரும் பயன்பெறும்படியாக இந்த சுழுமுனை குறித்தான ஒரு சிறு விளக்கத்தை இந்த பதிவின் மூலமாக உங்களிடமே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். புருவ மத்தியம் என்று சொல்லும்போது பலரும் கருதியிருப்பது நெற்றியிலே இரு புருவங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய இந்த இடத்தை புருவ மத்தியம் என்று கருதியிருக்கிறார்கள். இந்த இடம் புருவ மத்தியம் அல்ல. சுழுமுனை என்பது இந்த இடத்திற்கு நேர் உள்ளே, உள்நாக்கு தொங்கக்கூடிய இடத்திற்கு நேர் மேலே காது மடலின் உட்பக்கமாக தலைக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்திலே ஒரு ஈசல் இறகு போன்ற மென்மையான சவ்வு அமைப்பு ஒன்று இருக்கிறது. இது தலைக்குள்ளே இருக்கும் மூளை பகுதிக்கும் கீழாக இருக்கும் தலையின் பிற்பகுதிக்குமாக இடைப்பட்ட இடத்திலே அமைந்திருக்கிறது. இந்த சுழுமுனை என்கிற இடத்தை ஒரு தோணியின் வடிவம் போல இருப்பதாக சித்தர்கள் வர்ணிக்கிறார்கள். நாம் சாதாரணமாக புரிந்திருப்பதைப் போல நெற்றியிலே இரு புருவங்களுக்கு இடையிலும் இந்த சுழுமுனை என்பது இல்லை. உள்நாக்கின் பின்புறம் அவரவர் கை கட்டை விரல் உயரத்திலே மேலே தலைக்குள்ளே நெற்றியில் தெரியக்கூடிய இரு புருவங்களுக்கு இடைநடுவிலே இருக்கக்கூடிய இடத்திற்கு நேர் உள்பக்கமாக தலையின் பிடரிப்பாகத்தை சற்று அணுகி இது அமைந்திருக்கிறது. இந்த இடத்திலே பீனியல் நாளம் என்கிற ஒரு நாளம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் பிட்யூட்டரி நாளம் அல்லது பீனியல் நாளம் என்பது இந்த புருவ மத்தியத்தை குறிப்பிடக்கூடியவை அல்ல. தலைக்குள்ளே இருக்கும் நாளமில்லா சுரப்பிகளின் அரசன் என்று அழைக்கப்படக்கூடிய பிட்யூட்டரி நாளமோ, அதன் இணையாக இருக்கக்கூடிய பிரகாச அதிர்வுகளை தரக்கூடிய பீனியல் நாளமோ புருவ மத்தியம் அல்லது சுழுமுனை அல்ல. மனித உடல் முழுவதும் தகித்துக் கொண்டிருக்கக்கூடிய வெப்பத்தின் காரணமாகவே நம்முடைய இந்த உடலை தேகம் என்று குறிப்பிடுகிறார்கள். தகித்தல், வெப்பத்தோடு இருப்பதால் தேகம். வெப்பம் இல்லாது போய்விட்டால் இது வெறும் ஜடம் அல்லது கட்டை என்றாகிவிடும். இந்த உடல் முழுவதற்கும் தேவையான வெப்பத்தை தலைக்குள்ளே இருக்கும் ஒரு சின்னஞ்சிறிய புள்ளியாக இருக்கக்கூடிய ஜீவனே அனுப்பி வைக்கிறது. ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவே உடல் முழுவதும் 72,000 நாடிகளாக சலித்து கிடக்கிறது. சுழுமுனை என்று அழைக்கப்படக்கூடிய இடத்திலே இருந்து ஜீவசக்தியாகிய வாயு இரண்டாக பெறுகிறது. இது சந்திரகலை சூரியகலை என்கிற பெயரிலே உடல் முழுவதும் பரவுகிறது. சூரியன் என்பது வெப்பத்தையும் சந்திரன் என்பது குளிர்ச்சியையும் கொடுக்கிறது. எதற்காக இந்த இரண்டு விதமான நிலைகள் தேவை என்றால், வெப்பம் அதிகரிக்கும் போது அதை தனித்து கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கும், குளிர்ச்சி அதிகரித்த போது அதை நேராக்கி கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கும் உடலுக்குள்ளே பராபரத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான யந்திரம்தான் இந்த ஆற்றல். இந்த புருவ மத்தியம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த இடத்திற்கு நேர்மேலே ஜீவனுக்கும் புருவ மத்தியத்திற்கும் இடையிலே இருக்கக்கூடிய தூரத்தை மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று நான்காக சலித்திருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு கடக்கும் போது ஏற்படக்கூடிய 6 வகையான நிலைகள்,
6 வகையான அவஸ்தைகள், அதைத்தான் 6 ஆதாரங்கள் என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிச் செய்தார்கள். கீழ் 6 ஆதாரங்கள் இருக்கின்றன. அவை முறையே கருவாய் எருவாய்க்கு இடையிலே மூலாதாரம் என்று தொடங்கி மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, சகஸ்திரதளம் என்று விரிகின்றன. உடலுக்குள்ளே கொண்டு செல்லப்படக்கூடிய வெப்ப சக்தியை ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலே நிறுத்தி சுழற்றி விசிறியடித்து உடல் முழுவதும் சிதறவிடக்கூடிய, பரவவிடக்கூடிய காரியத்தை செய்யக்கூடிய சுழற்சி மையங்கள் தான் கீழ் 6 ஆதாரங்கள். தலைக்குள்ளே ஜீவனுக்கும் மனத்திற்கும் இடையிலே இருக்கக்கூடிய அனுபவஸ்தானங்கள் தான் உண்மையான 6 ஆதாரங்கள். இந்த 6 ஆதாரங்கள் புருவ மத்தியம் என்கிற சுழுமுனை கதவம் திறந்த பிறகு இயங்க ஆரம்பிக்கின்றன. அதுவரையிலும் 6 ஆதாரங்கள் இயங்குவது இல்லை. புருவ மத்தியம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சுழுமுனைத்தானம் 7 திரைகளால் மூடப்பட்டிருக்கிறது. இது குறித்து திரு அருட்பிரகாச வள்ளலார் பராபரத்தை அல்லது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை மறைத்திருக்கும் 7 திரைகள் என்றும் இதை குறிப்பிட்டார்கள். 7 மேகங்கள் என்றும் இதை சொல்வதுண்டு. இந்த 7 வகையான மேகங்கள் உண்மையான சூரியனாக இருக்கக்கூடிய ஜீவனின் காட்சியை மனம் காண முடியாதபடியாக தடுத்து நிற்கிறது. யோக பயிற்சி செய்யும் போது இந்த மேகங்கள் இளகி நீராக இறங்கி வருகின்றன. அப்படி இறங்கி வரக்கூடிய நீர்கள் 6 வகையான சுவைகளை கொண்டிருக்கும். புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு, காரம், கைப்பு, இனிப்பு என்று 6 வகையான சுவை நீர்கள் சிரத்திலிருந்து இறங்கி வரும். இதை சொன்ன உடனே எனக்கு இனிப்பு இறங்கிவிட்டது, அப்படி என்றால் எனக்கு சுழுமுனை திறந்து விட்டதா என்று சிலர் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சுழுமுனை கதவத்தினுடைய 7 திரைகளிலே 7 திரைகளும் திறந்திருந்தால் அதன் பிறகு புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனம் சலிப்பதை நிறுத்தி புருவ மத்தியத்திலே ஒடுங்கிவிடும். மனம் ஒடுங்கிய பிறகு அங்கே ஆழ்ந்த சுழுத்தி என்கிற நித்திரை நிலைதான் இருக்குமே அல்லாது எந்த விதமான உணர்வும் இருக்காது. அப்போது வாய்ச்சொற்கள் பேசுவதற்கு எந்தவித வாய்ப்பும் இருக்காது. திருவள்ளுவநாயனார் இதை ஒரு குறட்பாவிலே சுட்டுகிறார். கண்ணொடு கண்ணினை நோக்க ஒக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல என்பதே அந்த குறட்பா. இதை தவறுதலாக காமத்துப்பாலிலே அடையாளம் காட்டி வைத்திருக்கிறார்கள். கண்ணொடு கண்ணினை நோக்க ஒக்கின், புறத்திலே ஊர் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த 2 கண்களையும் அகக்கண் என்று அழைக்கப்படக்கூடிய புருவ மத்தியமாகிய 3வது கண்ணோடு இணைத்து நாம் பயணிக்கக்கூடிய அந்த காலம் வரும்போது வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல, வாயிலே இருந்து வார்த்தைகள் பேச்சு வராது என்பது பொருள். மேதாவித்தனமாக சிலர் கேள்வி கேட்கக்கூடும். அப்படி என்றால் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு புருவ மத்தியம் திறக்கவில்லையா என்றால், ஆம், இதை ஒப்புக்கொள்வதில் எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. புருவ மத்தியம் என்கிற சுழுமுனை கதவம் திறந்துவிட்டால் அதன் பிறகு வாய்ச்சொற்களுக்கு அவசியமே இல்லை. ஆனால் இந்த புருவ மத்தியம் என்கிற கதவு திறக்கும் போது என்ன அடையாளங்கள் ஏற்படும்? கசப்பாக இருக்கக்கூடிய நீர் தலையில இருந்து இறங்கி வரும்போது உடல் முழுவதும் கடுமையான வலி இருக்கும். தலை சுற்றல், கிறுகிறுப்பு, மயக்கம் இருக்கும். மலம் கட்டி போகும். மலம் எரிந்து தீய்ந்து போய் வெளியேறும். மலத்தோடு குருதி கொட்டும். மூலக்கணல் மேலிட்டு உடல் முழுவதும் புண்ணாக நொந்து வலிக்கும். மூட்டுக்கு மூட்டு வலிக்கும். வயர் புரண்டு எடுக்கும். இப்படிப்பட்ட பற்பல விதமான துன்பங்கள் எல்லாம் ஏற்படும். இந்த தகவல்களை காகபுஜந்த மகரிஷியினுடைய பெருநூல் காவியத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். இவையெல்லாம் ஏற்படத்தான் செய்யும். இந்த துன்பங்களை இன்றல்ல நேற்றல்ல சற்றேறக்குறைய 25 ஆண்டுகளாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னமும் அது தீர்ந்தபாடில்லை. காரணம், உலகியல் சார்ந்து வாழ்ந்திருக்கிறோம். பற்பல உணவுகளை உண்கிறோம். உணவுகள் மூலமாக மீண்டும் மீண்டும் யமன் கோழை என்கிற கபம், பித்த கபம் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இது எப்போது தீரும் என்பதை ஞானபிதா ஒருவரே நன்கு அறிவார். அந்த காலம் வரும் வரையிலும் காத்திருப்பதுதான் நாம் செய்ய வேண்டிய கடமை. அதை விடுத்து வெறும் மாய்மாலங்களை சொல்லி நான் எல்லாவற்றிலும் கரை கண்டு விட்டேன் என்று சொல்லி எவரையும் நான் ஏமாற்றியதில்லை, ஏமாற்ற விரும்பியதும் இல்லை.
புருவ மத்தியம் திறக்கும் போது இந்த வகையான துன்பங்களை சந்தித்தே தீர வேண்டும். இப்படிப்பட்ட எந்த துன்பத்தையுமே அனுபவிக்காமல் எனக்கு புருவ மத்தியம் திறந்து விட்டது, எனக்கு அமிர்தம் சுரந்து விட்டது, நான் ஞானியாகிவிட்டேன் என்றெல்லாம் சிலர் பிதற்றிக் கொண்டிருப்பது வருத்தத்திற்குரியது என்று இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது. புருவ மத்தியம் என்கிற சுழுமுனை கதவம் திறக்கும் போது ஏற்படக்கூடிய இந்த அனுபவங்களை தவிர்க்க முடியாது. இது நடந்தே தீரும். இது நடந்து முடிந்தான பிறகு உள்ளிலே இருந்து அமிர்தம் என்பது இனிப்பான சுவை நீராக இறங்கி வரும். அந்த சுவை நீர் இறங்கியான பிறகு தலையிலே, தாடியிலே, மீசையிலே இருக்கின்ற வெள்ளை நிறமெல்லாம் மாறி கருப்பாக மாற ஆரம்பிக்கும். வெளுத்து போயிருந்த கேசம் கருக்கும். எத்தனை பேருக்கு இது நடைமுறை வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கும் போதே கிடைக்கிறது என்பது சற்று கடினமான கேள்வி. இது அவரவருடைய கர்மவினையின் வீச்சை பொறுத்து மாறுகிறது. அப்படி என்றால் இத்தனை ஆண்டுகள் தவம் செய்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுடைய கர்மவினை தீரவில்லையா என்கிற வினா வருகிறது. கர்மவினை குறைந்தாலும் மற்றவருடைய கர்மவினைகளை விலைக்கு வாங்குகிற காரணத்தால் என் போன்றவர்கள் இன்னமும் கூட துன்பத்தை தாங்கியே செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. சற்றும் எதிர்பாராத விதத்திலே யாராவது வந்து காலை தொட்டி வணங்கி விடுகிறார்கள். அவர்களுடைய கர்மவினையை நாம் வாங்கி விடுகிறோம். பலருக்கு சித்த வித்தை உபதேசம் காட்டிக் கொடுக்கும் போது அவருடைய கர்மவினையிலே நாம் பங்கெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இப்படி இருக்கும்போது எப்படி கர்மவினை தீரும்? இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த உடல் கொண்டு நாம் இங்கே வாழ்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கையின் காலங்களை முழுமையாக நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை நடத்தி முடிக்கும் வரையிலும் சாதாரண மனிதனைப் போல இந்த உலகிலே சஞ்சரித்து இருக்க வேண்டும் என்பது பராபரத்தின் கட்டளை. அந்த கட்டளையை சிறமேற்கொண்டு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சகோதர சகோதரிகளுக்கு இந்த விளக்கத்தை சொல்லியாக வேண்டியது கடமையாகிறது. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் யோக சாதன பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்த்த உடனடியான புருவ மத்தியம் திறத்தல், அமிர்தம் ஆர்ந்துதல் என்கிற விளைவுகள் ஏற்படவில்லையே என்று வருந்த வேண்டாம். அந்த காலம் கூடி வரும் வரையிலும் காத்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. உலகிலே அரிசியை போட்டு அது சாதமாக வெந்து வரும் வரையிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது சமைப்பவரின் கடமையாகிறது. அவசரப்பட்டு பானையில் இருக்கும் தண்ணீரை கொட்டிவிட்டால் அரிசி அரிசியாகவே இருக்கும், வெந்த சாதம் கிடைக்காது. கிடைக்கும் வரையிலும் பொறுத்திருக்க வேண்டும். ஆக்க பொறுத்தவர் ஆற பொறுக்க வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். சுழுமுனை திறப்பதும் திறந்த பின் ஏற்படக்கூடிய அனுபவங்களும் இப்படித்தான் இருக்கின்றன. எனவே அகங்கார வயப்பட்டு எனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது என்று எவராவது சொன்னால் அது மடமையாகும். எனக்கு எதுவுமே தெரியவில்லை என்று எவராவது கருதியிருந்தால் அதுவும் மடமையாகும். அனுபவங்கள் உங்களுக்கு வந்துதான் இருக்கின்றன. அவை சொற்ப அளவிலே அவ்வப்போது மின்னி மறையும் மின்மினி பூச்சியைப் போல வந்து வந்து போய்கொண்டிருக்கிற காரணத்தால் அதனுடைய வீச்சை, அதனுடைய திடத்தன்மையை அவதானிக்க முடியவில்லை. சித்தவித்தை பயிற்சி பெற்று முறையாக தூய சிந்தனை கொண்டு சுவாமி சிவானந்த பரமஹம்சர் மீது முழுமையான பற்றுதலும் அன்பும் வைத்து சிவகாரண்ய ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் புருவ மத்திய கதவம் சற்று அசைந்துதான் இருக்கும், திறந்து மூடியும் தான் இருக்கும். நீங்கள் நேர்வழி நடக்கிறீர்களா, தகுதி வாய்த்திருக்கிறீர்களா என்பதை முழுவதுமாக தெரிந்து முடியும் வரையிலும் சிறிதளவு திறந்திருக்கக்கூடிய புருவ மத்திய கதவம் படார் என்று திறந்து உள்ளே உங்களை அனுமதிக்கும். அந்த காலம் வரையிலும் காத்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. அருமை சகோதர சகோதரிகளே, புருவ மத்தியத்தின் திறப்பிலே என்ன அடையாளம் ஏற்படும், அதன் பிறகு என்ன நடக்கும் என்பதை சொல்லிவிட்டோம். இதை ஏற்பவர்களும் மறுப்பவர்களும் இருக்கக்கூடும். கடமையை செய்த திருப்தியோடு இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.